காணொளியின் மூலமாக விசேட அறிக்கையை வெளியிட்ட அல்-குதுஸ் படைப்பிரிவினுடைய ஊடக பேச்சாளர் அபு ஹம்சா அவர்கள் அல்-குதுஸ் படைப்பிரிவினுடைய ஊடக பேச்சாளர் அபு ஹம்சா அவர்கள் உயிரோடு தான் இருக்கின்றாரா? அதே போன்று அல்-கஸ்ஸாம் படைப்பிரிவினுடைய ஊடக பேச்சாளர் அபு உபைதா அவர்களும் உயிரோடு தான் இருக்கின்றாரா அல்லது அபு உபைதா அவர்கள் கொல்லப்பட்டுள்ளாரா? அபு ஹம்சா அபு உபைதா என்பது ஊடக பேச்சாளர்களுக்கான சிறப்பு பெயரா அல்லது தனிநபர்களா? மிகப்பெரிய போரை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கும் உலக அரசியலும் ரஷ்யா உக்ரைன் போரிலே ஏற்பட்டிருக்கக்கூடிய விரிவாக்கமும் ரஷ்யாவுக்கு எதிராக டொனால்ட் ட்ரம்ப் எடுத்திருக்கக்கூடிய சில முக்கியமான நகர்வுகளும் அதிரடியாக களமிறங்கி இருக்கக்கூடிய வடகொரியாவும் ஈரானினுடைய அடுத்த கட்ட காய் நகர்த்தல்களும் ஈரானிய வெளியுறவுத்துறை அமைச்சரின் மிரட்டலான அறிவிப்பும் காசாவிலே இருக்கக்கூடிய 4 கொள்ளை கும்பல்களும் இவர்கள் கட்டுப்படுத்தக்கூடிய பிரதேசங்களும் இந்த கொள்ளை கும்பல்களுக்கு ஒத்துழைப்பாளர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய மிக முக்கியமான இலக்குகளும் பல மில்லியன் டாலர்களை முதலீடு செய்திருக்கக்கூடிய ஐக்கிய அரபு அமீரகமும் பலஸ்தீனிய போராளிகள் தொடர்ச்சியாக அதிரடியாக மேற்கொண்டு வரக்கூடிய இராணுவ நடவடிக்கைகளும் யமன் ஹவுதிகளுக்கு எதிராகவும் ஈரானுக்கு எதிராகவும் மேற்கொண்டு வரக்கூடிய காய் நகர்த்தல்கள் தொடர்பாகவும் சொகோத்ரா தீவிலே அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய கூட்டு இராணுவ தளம் தொடர்பாகவும் இன்னும் சில முக்கியமான காய் நகர்த்தல்கள் தொடர்பாகவும் நேற்றைய காணொளியில் பல விடயங்களை பதிவிட்டிருந்தேன். நேற்றைய காணொளியை பார்வையிடாதவர்கள் கீழே இருக்கக்கூடிய லிங்கினை பயன்படுத்தி அந்த காணொளியை பார்வையிடலாம். அத்தோடு உலக அரசியலில் பல முக்கியமான சம்பவங்கள் நடைபெற்று வருகின்றன. குறிப்பாக ரஷ்யா உக்ரைன் போர் விரிவாக்கம் தொடர்பாகவும் ரஷ்யா ஈரான் சீனா மற்றும் வடகொரியாவுக்கு எதிரான காய் நகர்த்தல்களிலும் பல்வேறுபட்ட மாற்றங்கள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. ஒட்டுமொத்த ஐரோப்பாவும் ரஷ்யாவுடனும் ரஷ்யாவினுடைய நட்பு கூட்டணிகளுடனும் அடுத்த கட்ட மிகப்பெரிய போரொன்றை ஆரம்பிப்பதற்கு தயாராகி வருகின்றார்கள். அமெரிக்கா சீனாவுக்கு எதிராகவும் ஈரானுக்கு எதிராகவும் தீவிரமாக காய்களை நகர்த்தி வருகின்றது. சீனாவுக்கு எதிராக டொனால்ட் ட்ரம்ப் உச்ச வரி விதிப்பு கொள்கைகளையும் நடைமுறைப்படுத்தியுள்ளார். அமெரிக்காவுக்கு சீனா மிகப்பெரிய அச்சுறுத்தலாக அமைந்திருக்கின்றது என்பதன் அடிப்படையிலேயே இந்த காய் நகர்த்தல்களையும் டொனால்ட் ட்ரம்ப் மேற்கொண்டு வருகின்றார். இதனால் டொனால்ட் ட்ரம்பினுடைய வர்த்தக போரும் உச்சக்கட்டத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றன. அதே நேரம் அமெரிக்காவினுடைய பொருளாதார நெருக்கடிகளும் எதிர்பார்த்ததை விட வேகமாகவே அதிகரித்து வருகின்றன. தற்போது அமெரிக்காவினுடைய மொத்த கடனானது 38 டிரில்லியன் டாலர்களாக அதிகரித்துள்ளது. ஒவ்வொரு நிமிடத்திற்கும் அமெரிக்காவினுடைய கடனானது 4.8 மில்லியன் டாலர்களினால் அதிகரிக்கின்றது. அதே போன்று ஒவ்வொரு மணித்தியாலத்திற்கும் அமெரிக்காவினுடைய கடனானது 288 மில்லியன் டாலர்களினாலும் ஒவ்வொரு நாளும் அமெரிக்காவினுடைய கடனானது 6.9 பில்லியன் டாலர்களினாலும் அதிகரித்து வருகின்றது. கடந்த ஆகஸ்ட் மாதத்தில் மாத்திரம் அமெரிக்காவினுடைய மொத்த கடனானது 1 டிரில்லியன் டாலர்களினால் அதிகரித்துள்ளது. அமெரிக்காவின் பொருளாதாரத்தை மீட்டெடுப்பதற்காக டொனால்ட் ட்ரம்ப் மேற்கொண்ட காய் நகர்த்தல்கள் அனைத்தும் தோல்வியிலேயே முடிவடைந்துள்ளன. வரி விதிப்பு கொள்கையின் மூலமாகவும் அமெரிக்காவினுடைய பொருளாதாரத்தை அவருக்கு மீட்டெடுக்க முடியவில்லை. இதனால் டொனால்ட் ட்ரம்ப் ஆயுத வியாபாரத்தையும் பல மடங்கினால் அதிகரித்துள்ளார். நேட்டோ தேவையான பணத்தை அமெரிக்காவுக்கு வழங்கினால் எல்லாவிதமான ஆயுதங்களையும் உக்ரைனுக்கு வழங்குவதற்கு தயாராக இருக்கக்கூடிய நிலைமைக்கே தற்போது அமெரிக்கா தள்ளப்பட்டுள்ளது. இனி வரக்கூடிய காலங்களில் மிகப்பெரிய ஆயுத வியாபாரங்களை மேற்கொள்வதன் மூலமாகவே அமெரிக்காவினுடைய இந்த பொருளாதார நிலைமைகளை மீட்டெடுக்க முடியும் என்கின்ற நிலைமைகளும் தற்போது வலுவடைந்து வருகின்றன. இப்படியான நிலைமையிலேயே ரஷ்யா உக்ரைன் போரையும் டொனால்ட் ட்ரம்பினால் நிறுத்த முடியவில்லை. உண்மையில் டொனால்ட் ட்ரம்ப் இந்த போரை நிறுத்துவதற்கு விரும்பவில்லை. சர்வதேச ஊடகங்களின் மூலமாக இந்த போரை நிறுத்துவதற்கு டொனால்ட் ட்ரம்ப் விரும்புவதாக பிரச்சாரங்கள் மேற்கொள்ளப்பட்டாலும் களத்தினுடைய யதார்த்தங்கள் இவற்றை உறுதிப்படுத்தவில்லை. அத்தோடு ரஷ்ய அதிபர் புட்டினோடு அவசரமாக பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்வதற்கான அடுத்த கட்ட வேலை திட்டங்களும் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. இதற்கமைவாக ஹங்கேரி நாட்டில் டொனால்ட் ட்ரம்பும் புட்டினும் சந்தித்து கலந்துரையாடல்களை மேற்கொள்ளப் போவதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. இருப்பினும் புட்டினுடனான சந்திப்பு தற்போது முழுமையாக ரத்து செய்யப்பட்டுள்ளது. மேலும் இவை தொடர்பாக டொனால்ட் ட்ரம்ப் இவ்வாறு தெரிவித்தார். புட்டினுடனான சந்திப்பு சரியான முடிவாக அமைந்திருக்கும் என நான் விரும்பவில்லை. இதனாலேயே இந்த சந்திப்புகள் ரத்து செய்யப்பட்டிருப்பதாக டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். மேலும் நேற்றைய தினம் டொனால்ட் ட்ரம்புக்கும் நேட்டோவினுடைய பொதுச் செயலாளருக்கும் இடையில் விசேட சந்திப்புகளும் நடைபெற்றிருந்தன.
அத்தோடு ரஷ்யாவுக்கு எதிராக ஐரோப்பிய நாடுகள் வேகமாக காய்களை நகர்த்தி வருவதனால் ரஷ்யா அதனுடைய அணுசக்தி திறன் கொண்ட ஏவுகணைகளையும் தற்போது களமிறக்கியுள்ளது. நேற்றைய தினம் ரஷ்யா மிக முக்கியமான இராணுவ சோதனைகளையும் பயிற்சிகளையும் மேற்கொண்டிருந்தது. அணுசக்தி திறன்களை கொண்டிருக்கக்கூடிய ICBM ஏவுகணைகளை களமிறக்கி ரஷ்யா சோதனைகளையும் மேற்கொண்டிருந்தது. நீர்மூழ்கி கப்பல்களில் இருந்தும் ஏனைய விசேட தளங்களில் இருந்தும் இந்த ஏவுகணையை பயன்படுத்துவது தொடர்பான சோதனைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. மேலும் அணுசக்தி திறன்களோடு சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய அனைத்து விதமான பயிற்சிகளையும் ரஷ்யா நேற்று உத்தியோகபூர்வமாக ஆரம்பித்துள்ளது. இனி வரக்கூடிய நாட்களில் இந்த பயிற்சிகள் அடுத்த கட்டத்தை நோக்கி நகரும் என்றும் ரஷ்ய அதிபர் புட்டின் அவர்கள் தெரிவித்துள்ளார். அத்தோடு கடந்த 2 மாதத்திற்கு முன்பே ரஷ்யாவுக்கு எதிராக உச்ச பொருளாதார தடைகளை விதிக்கப் போவதாக டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்தார். ரஷ்யா உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு ரஷ்யா விரும்பாவிட்டால் ரஷ்யாவுக்கு எதிரான உச்ச பொருளாதார தடைகளை விதிப்பேன் என்று டொனால்ட் ட்ரம்ப் மிரட்டல்களையும் வெளியிட்டிருந்தார். இதைத் தொடர்ந்து டொனால்ட் ட்ரம்புக்கும் புட்டினுக்கும் இடையிலான சந்திப்புகளும் நடைபெற்றிருந்தன. இருப்பினும் தற்போதைய நிலைமைகள் அனைத்தும் தலைகீழாக மாறிவிட்டதனால் நேற்றிரவு அமெரிக்க கருவூலத்துறையானது ரஷ்யாவுக்கு எதிரான உச்ச பொருளாதார தடைகளையும் விதித்துள்ளது. ரஷ்யாவினுடைய மிக முக்கியமான எண்ணெய் வர்த்தக நிறுவனங்களை இலக்கு வைத்தே இந்த உச்ச பொருளாதார தடைகள் விதிக்கப்பட்டுள்ளன. மேலும் இனி வரக்கூடிய நாட்களில் ரஷ்யாவுக்கு எதிரான அடுத்த கட்ட பொருளாதார தடைகள் விதிக்கப்பட போவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அது மட்டுமல்லாமல் ரஷ்யாவுக்கு எதிராக நீண்ட தூர ஏவுகணைகளை பயன்படுத்துவதற்கான அனுமதியை அமெரிக்கா உக்ரைனுக்கு வழங்கி இருப்பதாக வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் ஊடகம் செய்திகளை வெளியிட்டிருந்தது. இதைத் தொடர்ந்து டொனால்ட் ட்ரம்ப் இவ்வாறு தெரிவித்தார். நீண்ட தூர ஏவுகணைகளை பயன்படுத்தி ரஷ்யாவுக்குள்ளே வீரியமான தாக்குதல்களை மேற்கொள்வதற்கு அமெரிக்கா அனுமதி வழங்கியிருப்பதாக வெளியாக இருக்கக்கூடிய செய்திகள் போலி செய்திகளாகும். ஆனால் நீண்ட தூர ஏவுகணைகளை பயன்படுத்தி உக்ரைனினால் என்ன செய்ய முடியுமோ அவர்கள் அதனை செய்து கொள்ளட்டும் என டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். அதாவது நீண்ட தூர ஏவுகணைகளை பயன்படுத்தி ரஷ்யாவுக்குள்ளே வீரியமான தாக்குதல்களை மேற்கொள்வதற்கான அனுமதியையே டொனால்ட் ட்ரம்ப் மறைமுகமாக வழங்கியுள்ளார். அமெரிக்காவினுடைய நீண்ட தூர ஏவுகணைகளையோ அல்லது ஐரோப்பிய நாடுகளின் நீண்ட தூர ஏவுகணைகளையோ பயன்படுத்தி ரஷ்யாவினுடைய உட்பிரதேசத்திற்குள்ளே ஆழமாக தாக்குதல்களை மேற்கொள்வதற்கான அனுமதியையே டொனால்ட் ட்ரம்ப் மறைமுகமாக வழங்கியுள்ளார். மேலும் இதனை உறுதிப்படுத்தும் வகையில் உக்ரைனிய இராணுவம் ஸ்டோர்ம் ஷேடோ ஏவுகணைகளை பயன்படுத்தி ரஷ்யாவின் பிரியான்ஸ்க் பகுதியிலே இருக்கக்கூடிய ஏவுகணை உற்பத்தி தளத்தை இலக்கு வைத்தும் தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளது. இதனால் இனி வரக்கூடிய நாட்களில் ரஷ்யா மீதான தாக்குதல்கள் வீரியப்படுத்தப்படும். அத்தோடு இப்படியான பதற்ற நிலைமைகளில் நேற்றைய தினம் வடகொரியாவினுடைய உச்ச தலைவர் கிம் ஜோங் உன் அவர்கள் அதிரடியான ஏவுகணை பரிசோதனைகளை மேற்கொண்டுள்ளார். ஜப்பானிய கடல் பிரதேசத்தை இலக்கு வைத்தே இந்த ஏவுகணை பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. அது மட்டுமல்லாமல் அடுத்த வாரம் டொனால்ட் ட்ரம்ப் தென்கொரியாவுக்கு விஜயம் செய்ய போகின்றார். இதன்போது வடகொரியாவை முடக்குவது தொடர்பாகவும் வடகொரியாவுக்கு எதிரான காய் நகர்த்தல்கள் தொடர்பாகவும் தென்கொரியாவோடு டொனால்ட் ட்ரம்ப் விசேட கலந்துரையாடல்களை மேற்கொள்ளப் போவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் தென்கொரியாவிலே நடைபெறப் போகின்ற எபெக் மாநாட்டிலும் டொனால்ட் ட்ரம்ப் கலந்து கொள்ளப் போகின்றார். அத்தோடு ஈரானும் அதனுடைய அடுத்த கட்ட காய் நகர்த்தல்களையும் பயிற்சிகளையும் தொடர்ச்சியாக மேற்கொண்டு வருகின்றது. மேலும் ஈரானுக்கு எதிரான உச்ச அழுத்தங்களையும் அமெரிக்காவும் ஐரோப்பிய ஒன்றியமும் வழங்கி வருகின்றது. அமெரிக்காவினுடைய 4 நிபந்தனைகளை ஈரான் முழுமையாக ஏற்றுக்கொண்டு அமெரிக்காவுடனான பேச்சுவார்த்தைகளை ஆரம்பிக்க வேண்டும் என ஈரானுக்கு எதிரான உச்ச அழுத்தங்கள் வழங்கப்பட்டு வருகின்றன. மேலும் ஈரானினுடைய எண்ணெய் வர்த்தகத்தை முழுமையாக முடக்குவதற்காக அமெரிக்கா ஈரானுக்கு எதிரான அடுத்த கட்ட உச்ச பொருளாதார தடைகளையும் விதித்துள்ளது. அது மட்டுமல்லாமல் ஈரானினுடைய ஏவுகணை திறன்களை முடக்குவதற்காக அமெரிக்கா தற்போது காய் நகர்த்தல்களை மேற்கொண்டு வருகின்றது. இப்படியான நிலைமையில் நேற்றைய தினம் ஈரானினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அரக்சி அவர்கள் இவ்வாறு தெரிவித்துள்ளார். எங்களை பொறுத்தவரையில் தற்போது அனைத்தும் முடிவடைந்து விட்டன. இதற்கு பிறகு நாங்கள் ஒரு பொழுதும் பேச்சுவார்த்தைகளுக்கு திரும்ப போவதில்லை. பேச்சுவார்த்தை என்கின்ற விடயமே முழுமையாக இழுத்து மூடப்பட்டு விட்டன. அமெரிக்கா அதனுடைய நிபந்தனைகளை முழுமையாக கைவிட்டு ஈரானுக்கு எதிரான உச்ச பொருளாதார தடைகளையும் நீக்கி அமெரிக்க வெளியுறவுத்துறை கொள்கையில் மாற்றங்களை ஏற்படுத்துமாக இருந்தால் நாங்கள் பேச்சுவார்த்தைகளில் கலந்து கொள்வது பற்றி சிந்திப்போம். ஆனால் உண்மையில் தற்போதைய நிலைமையில் அனைத்தும் முடிவடைந்து விட்டன. பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்வதற்கான எந்தவிதமான தேவையும் இதற்கு பிறகு இருக்காது. மேலும் எங்களுடைய வேலை திட்டங்களை கட்டுப்படுத்துவதற்கு யாராலும் முடியாது. நாங்கள் எங்களுடைய வேலை திட்டங்களை மும்முரமாக செயற்படுத்தி வருகின்றோம். ஈரானுக்கு எதிராக உச்ச பொருளாதார தடைகளை விதித்திருக்கின்ற போதிலும் ஒட்டுமொத்த ஐரோப்பாவை
காசாவையும் விட நாங்கள் தற்போது எங்களுடைய அண்டை நாடுகளோடு எண்ணெய் வர்த்தகத்தினை பல மடங்கினால் அதிகரித்துள்ளோம். எங்களுடைய எண்ணெய் வர்த்தகம் எந்தவிதமான தடையும் இல்லாமல் முழுமையாக செயற்படுத்தப்பட்டு வருகின்றது. மேலும் நாங்கள் அனைத்திற்கும் முழுமையாக தயாராகவே இருக்கின்றோம் என ஈரானினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அரக்சி அவர்கள் தெரிவித்துள்ளார். எனவே சுருக்கமாக குறிப்பிடுவதாக இருந்தால் தற்போதைய நிலைமைகள் ஒரு மிகப்பெரிய போரை நோக்கியே நகர்ந்து கொண்டிருக்கின்றன. ரஷ்யா உக்ரைன் போரினுடைய அடுத்த கட்ட விரிவாக்கமும் ரஷ்யாவினுடைய நட்பு நாடுகளுக்கு எதிரான மிகப்பெரிய போரும் மிகவும் அண்மையிலேயே இருக்கின்றன. காசாவிலே இருக்கக்கூடிய உளவாளிகள், ஒத்துழைப்பாளர்கள், கொள்ளை கும்பல்களுக்கு எதிராக பலஸ்தீனிய போராளிகள் தொடர்ச்சியான வீரியமான தாக்குதல்களையும் மிக முக்கியமான இராணுவ நடவடிக்கைகளையும் மேற்கொண்டு வருகின்றார்கள். இதற்கமைவாக நேற்றைக்கு முன்தினம் தெற்கு காசா பிரதேசத்திலே யாசிர் அபு ஷபாபினுடைய கும்பல்களுக்கு எதிராக மிகப்பெரிய தாக்குதல் ஒன்றை மேற்கொண்டுள்ளார்கள். இதன்போது கிட்டத்தட்ட 10க்கும் அதிகமான ஒத்துழைப்பாளர்களை தூக்கிலிட்டுள்ளார்கள். மேலும் 14 பேரை பலஸ்தீனிய போராளிகள் கைது செய்துள்ளார்கள். அதே போன்று நேற்றிரவும் யாசிர் அபு ஷபாபினுடைய கும்பல்களுக்கு எதிரான விசேட தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. ரஃபாவின் கிழக்கு பிரதேசத்திலே பதுங்கியிருக்கக்கூடிய இந்த கொள்ளையர்களை பலஸ்தீனிய மக்களின் உதவியோடு பொறிவைத்து பிடித்துள்ளார்கள். இதே போன்று வடக்கு காசாவிலே அஷ்ரஃப் அல் மன்சியினுடைய குழுவிலே இருக்கக்கூடிய 5க்கும் அதிகமான ISIS பயங்கரவாதிகளையும் பலஸ்தீனிய போராளிகள் முழுமையாக அழித்துள்ளார்கள். அது மட்டுமல்லாமல் ஹமாஸினுடைய ராதியா படைப்பிரிவினுடைய நூற்றுக்கணக்கான போராளிகள் களமிறங்கி அதிரடியான தேடுதல் வேட்டைகளையும் கண்காணிப்புகளையும் தொடர்ச்சியாக மேற்கொண்டு வருவதாகவும் களத்திலே இருக்கக்கூடிய ஊடகவியலாளர்கள் தெரிவித்துள்ளார்கள். தற்போது காசாவினுடைய 4 பிரதேசங்களில் இந்த ஒத்துழைப்பாளர்களும் கொள்ளை கும்பல்களும் நிலை கொண்டுள்ளார்கள். குறித்த வரைபடத்திலே இந்த கொள்ளை கும்பல்கள் நிலை கொண்டிருக்கக்கூடிய பிரதேசங்களை உங்களுக்கு தெளிவாக அவதானிக்கலாம். இதற்கமைவாக இந்த 4 கொள்ளை கும்பல்களும் தற்போது முழுமையாக அடையாளப்படுத்தப்பட்டுள்ளன. அதாவது இலக்கம் 1 குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய வடக்கு காசாவினுடைய வடக்கு பிரதேசத்தில் அஷ்ரஃப் அல் மன்சியினுடைய கொள்ளை கும்பல்களும் பயங்கரவாதிகளும் காணப்படுகின்றார்கள். குறித்த பிரதேசத்தினை இந்த கொள்ளை கும்பல்கள் தான் தற்போது கட்டுப்படுத்துகின்றன. அஷ்ரஃப் அல் மன்சி தொடர்பாக முன்னைய காணொளிகளிலும் நான் பல விடயங்களை குறிப்பிட்டிருந்தேன். சினாய் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ISIS பயங்கரவாதிகளும் இந்த அஷ்ரஃப் அல் மன்சியோடு இணைந்து கொண்டுள்ளார்கள். கிட்டத்தட்ட 50க்கும் அதிகமான ISIS பயங்கரவாதிகள் இவனோடு இணைந்து கொண்டிருப்பதாகவும் அஷ்ரஃப் அல் மன்சியினுடைய குழுவானது 150 உறுப்பினர்களை உள்ளடக்கியிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவம் நிலை கொண்டிருக்கக்கூடிய பிரதேசங்களில் தான் இவர்களும் பாதுகாப்பாக நிலை கொண்டுள்ளார்கள். அதாவது இந்த 4 கும்பல்களும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவம் கட்டுப்படுத்தக்கூடிய பிரதேசங்களிலேயே நிலை கொண்டுள்ளன. அடுத்து இலக்கம் 2 குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய வடக்கு காசாவினுடைய தெற்கு பிரதேசத்தை ராமி ஹில்ஸினுடைய குழுவை கட்டுப்படுத்துகின்றது. ராமி ஹில்ஸ் என்பவன் ஃபதா அமைப்பினுடைய மிக முக்கியமான புள்ளியாக செயற்படுகின்றான். துரோகி அப்பாஸினுடைய பலஸ்தீனி அதிகார சபைக்கும் இவனுக்கும் நெருங்கிய தொடர்புகள் காணப்படுகின்றன. பலஸ்தீனி அதிகார சபையின் PA படைகளுடைய ஒரு தளபதியாகவும் இவன் செயற்பட்டுள்ளான். மேலும் வடக்கு காசாவின் தெற்கு பிரதேசமான ஜெய்தூன் பகுதியில் இருக்கக்கூடிய இவனுடைய அரபு பழங்குடி குடும்பம் கடந்த காலங்களிலும் ஹமாஸுக்கு எதிராகவே செயற்பட்டு வந்தது. இதனால் குறித்த அரபு பழங்குடி குடும்பத்தில் இருக்கக்கூடிய அதிகளவான நபர்களும் உறுப்பினர்களுமே தற்போது ராமி ஹில்ஸினுடைய குழுவிலே ஒன்றிணைந்து ஹமாஸுக்கு எதிராக செயற்பட்டு வருகின்றார்கள். அடுத்து இலக்கம் 3 குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய கான் யூனிஸினுடைய கிழக்கு பிரதேசத்திலே ஹுசாம் அல் அஸ்தால் என்பவனுடைய குழு காணப்படுகின்றது. இவனுக்கு கீழால் இருக்கக்கூடிய அரபு பழங்குடி குடும்பத்தை சேர்ந்த உறுப்பினர்களே இவனுடைய கொள்ளை கும்பலிலும் இணைந்து கொண்டுள்ளார்கள். அதே போன்று இலக்கம் 4 குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய ரஃபாவினுடைய கிழக்கு பிரதேசத்திலேயே யாசிர் அபு ஷபாபினுடைய கொள்ளை கும்பல்கள் இயங்கி வருகின்றன. இந்த 4 கொள்ளை கும்பல்களுக்கும் தலைமை கொள்ளை கும்பலாகவே தலைமை பயங்கரவாதியாகவே இந்த யாசிர் அபு ஷபாப் காணப்படுகின்றான். ஏற்கனவே சினாய் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ISIS பயங்கரவாதிகளின் தளபதியாகவே இந்த யாசிர் அபு ஷபாப் செயற்பட்டுள்ளார். மேலும் யாசிர் அபு ஷபாபினுடைய கொள்ளை கும்பலிலும் அதிகளவான ISIS பயங்கரவாதிகள் இணைத்துக் கொள்ளப்பட்டுள்ளார்கள். 4 கொள்ளை கும்பல்களுக்கும் தேவையான ஆட்சேர்ப்பு நடவடிக்கைகளையும் யாசிர் அபு ஷபாபினுடைய கொள்ளை கும்பல்களை மேற்கொள்கின்றன. இதற்கமைவாகவே சினாய் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய அதிகளவான ISIS பயங்கரவாதிகளை யாசிர் அபு ஷபாப் இந்த கொள்ளை கும்பல்களுக்கு அனுப்பி வைக்கின்றான். அத்தோடு இந்த 4 கொள்ளை கும்பல்களுக்கும் தேவையான எல்லாவிதமான நிதி உதவிகளையும் ஐக்கிய அரபு அமீரகமே வழங்குகின்றது. இதற்காக ஐக்கிய அரபு அமீரகம் பல மில்லியன் டாலர்களையும் முதலீடு செய்துள்ளது. காசாவின் களத்திலே இருக்கக்கூடிய புலனாய்வு ஊடகவியலாளர்களுடைய கருத்துக்களுக்கு அமைவாக ஹமாஸுக்கு எதிராக செயற்படுவதற்காக இந்த 4 கொள்ளை கும்பல்களிலும் ஐக்கிய அரபு அமீரகம் 300 மில்லியன் டாலர்களுக்கும் அதிகமான பணத்தை முதலீடு செய்திருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. அதே போன்று இந்த கொள்ளை கும்பல்களுக்கு தேவையான ஆயுத உதவிகளை இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு வழங்குகின்றது. மேலும் இஸ்ரேல்
இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு அவர்களுக்கு தேவையான பாதுகாப்பையும் வழங்குகின்றது. இந்த கொள்ளை கும்பல்களை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொள்ள வரக்கூடிய பலஸ்தீனிய போராளிகளுக்கு எதிராக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு வான்வழி தாக்குதல்களையும் மேற்கொண்டு வருகின்றது. இவை தொடர்பான காணொலி ஒன்றை கடந்த 3 நாட்களுக்கு முன்பே டெலிகிராம் சேனலில் பதிவிட்டிருந்தேன். மேலும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் அவர்கள் கட்டுப்படுத்தக்கூடிய பிரதேசங்களிலேயே இந்த கொள்ளை கும்பல்களை நிலைநிறுத்தி அவர்களை முழுமையாக பாதுகாத்து வருகின்றது. அத்தோடு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பும் அரபு ஜியோனிஸ்டுகளும் ஒன்றிணைந்து இந்த 4 கும்பல்களுக்கும் மிக முக்கியமான இலக்குகளையும் வழங்கியுள்ளார்கள். அதாவது இந்த 4 கும்பல்களும் தற்போது கட்டுப்படுத்தக்கூடிய பிரதேசங்களில் இருந்து மெதுவாக முன்னேறி ஹமாஸினுடைய பிரதேசங்களை முழுமையாக கைப்பற்ற வேண்டும். இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் 58% பிரதேசங்களை கட்டுப்படுத்துகின்றது. எனவே ஹமாஸினுடைய கட்டுப்பாட்டுக்கு கீழால் இருக்கக்கூடிய 42% பிரதேசங்களை இந்த 4 கும்பல்களும் ஒன்றிணைந்து முழுமையாக கைப்பற்ற வேண்டும் என்பதே இவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய முக்கியமான இலக்காகும். இவ்வாறு 4 கும்பல்களும் குறித்த பிரதேசங்களை முழுமையாக கைப்பற்றிக் கொள்வதன் மூலமாக ஹமாஸினுடைய ஆதிக்கத்தை குறித்த பிரதேசங்களிலே குறைத்துவிட முடியும் என்றும் இவர்கள் திட்டமிட்டுள்ளார்கள். இதற்கமைவாகவே தற்போது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பும் அடிமை அரபுகளும் ஒன்றிணைந்து இந்த வேலை திட்டங்களை முன்னெடுத்து வருகின்றன. காசாவிற்குள்ளே இருக்கக்கூடிய 4 கும்பல்களை பாதுகாத்து அவர்களை வளர்ச்சியடைய செய்து அவர்களுடைய கட்டுப்பாட்டுக்கு கீழால் அதிகளவான பிரதேசங்களை கொண்டு வந்து ஹமாஸினுடைய ஆதிக்கத்தினை முழுமையாக குறைப்பதற்காகவே இந்த வேலை திட்டங்களை இந்த அடிமை அரபுகளும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு மேற்கொண்டு வருகின்றன. அத்தோடு பலஸ்தீனிய போராளிகள் இந்த 4 கும்பல்களுக்கும் எதிராக தொடர்ச்சியான தாக்குதல்களை மேற்கொண்டால் இவர்களுடைய திட்டங்களை நடைமுறைப்படுத்த முடியாமல் போய்விடும். இதனால் தான் ஹமாஸ் பலஸ்தீனிய மக்களுக்கு எதிராக தாக்குதல்களை மேற்கொள்கின்றது. இந்த தாக்குதல்களை ஹமாஸ் முழுமையாக நிறுத்திவிட வேண்டும் என டொனால்ட் ட்ரம்ப் உச்ச அழுத்தங்களை வழங்கியிருந்தார். ஹமாஸுக்கு எதிரான மிரட்டல்களையும் வெளியிட்டிருந்தார். அதே போன்று மத்தியஸ்தர்களும் இந்த தாக்குதல்களை முழுமையாக நிறுத்துமாறும் ஹமாஸுக்கு உச்ச அழுத்தங்களை வழங்கியுள்ளார்கள். மேலும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பும் அடிமை அரபுகளும் ஒன்றிணைந்து காசாவில் மேற்கொள்ளக்கூடிய இந்த வேலை திட்டங்கள் ஒரு பொழுதும் வெற்றியளிக்கப் போவதில்லை. இந்த 4 கொள்ளை கும்பல்களும் முழுமையாக காசாவிலேயே புதைக்கப்படுவார்கள். இதுதான் களத்தினுடைய யதார்த்தமாகவும் அமைந்துள்ளது. அடுத்து காசாவில் இருக்கக்கூடிய PIJ அமைப்பினுடைய படைப்பிரிவான அல்-குதுஸ் படைப்பிரிவினுடைய ஊடக பேச்சாளராக இருந்த நஜி அபு சைஃப் அவர்கள் கடந்த மார்ச் மாதம் 18ஆம் தேதி இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் வான்வழி தாக்குதலில் கொல்லப்பட்டிருந்தார். அல்-குதுஸ் படைப்பிரிவினுடைய ஊடக பேச்சாளரை அபு ஹம்சா என்று அழைப்பார்கள். இவ்வாறு அபு ஹம்சா என்று அழைக்கப்படக்கூடிய ஊடக பேச்சாளருக்கு பின்னால் நஜி அபு சைஃப் என்கின்ற தளபதியே காணப்பட்டார். மேலும் கடந்த மார்ச் மாதம் இவர் படுகொலை செய்யப்பட்டதற்கு பின்பு அல்-குதுஸ் படைப்பிரிவினர் காணொலி அறிக்கைகளை வெளியிடவில்லை. இருப்பினும் நேற்றைய தினம் அல்-குதுஸ் படைப்பிரிவினர் காணொலி அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருந்தார்கள். அல்-குதுஸ் படைப்பிரிவினுடைய ஊடக பேச்சாளர் அபு ஹம்சா வெளியிட்டிருக்கக்கூடிய காணொலி அறிக்கையாகவே இது அமைந்திருந்தது. அதாவது அல்-குதுஸ் படைப்பிரிவினுடைய ஊடக பேச்சாளர் அபு ஹம்சா என்கின்ற இடத்திற்கு புதிய தளபதி ஒருவர் நியமிக்கப்பட்டுள்ளார். அடையாளம் வெளிப்படுத்தப்படாத புதிய தளபதி ஒருவர் களமிறக்கப்பட்டு தற்போது அல்-குதுஸ் படைப்பிரிவினுடைய ஊடக பேச்சாளராக அபு ஹம்சா வெளிப்படுத்தப்பட்டுள்ளார். மேலும் குறித்த அறிக்கையில் அவர் இவ்வாறு தெரிவித்தார். அல்-அக்ஸா வெள்ளப்போரிலே எங்களுடைய நூற்றுக்கணக்கான போராளிகள் கொல்லப்பட்டுள்ளார்கள். மேலும் இவர்களுக்கு மேலதிகமாக எங்களுடைய இராணுவ உயர் சபையிலே இருக்கக்கூடிய மிக முக்கியமான 6 புள்ளிகளும் தலைவர்களும் படுகொலை செய்யப்பட்டுள்ளார்கள். அதே போன்று எங்களுடைய இராணுவத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான 8 உயர் தளபதிகள் படுகொலை செய்யப்பட்டுள்ளார்கள். இவர்களோடு ஊடக பேச்சாளராக இருந்த நஜி அபு சைஃப் அவர்களும் படுகொலை செய்யப்பட்டுள்ளார். ஜெருசலம், வெஸ்ட் பேங்க், காசா மற்றும் கைதிகளுக்கு எதிராக ஆக்கிரமிப்பு மேற்கொண்டிருக்கக்கூடிய குற்றச் செயல்களுக்கு பதிலடி வழங்கும் முகமாக இந்த போர் ஆரம்பிக்கப்பட்டது. ஒட்டுமொத்த உலகுக்கும் பலஸ்தீனிய காரணத்தினை வெளிப்படுத்துவதற்காகவே இந்த போர் ஆரம்பிக்கப்பட்டது. நாங்கள் இந்த போரிலே வெற்றிகரமாக பல சிக்கலான இராணுவ நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளோம். எங்களுடைய எதிரிக்கு மிகப்பெரிய இழப்புகளை ஏற்படுத்தியுள்ளோம். எதிரியை நினைத்து கூட பார்க்க முடியாத அளவுக்கு பலவீனப்படுத்தியுள்ளோம். ஆக்கிரமிக்கப்பட்ட நிலப்பிரதேசத்திலே நாங்கள் ஒரு மிகப்பெரிய வரலாற்று நடவடிக்கையையே மேற்கொண்டுள்ளோம். தற்போது போர் நிறுத்த உடன்படிக்கைகளுக்கு நாங்கள் முழுமையான உறுதிப்பாட்டை வெளிப்படுத்தியுள்ளோம். அதே நேரம் எதிரியினுடைய அனைத்து செயற்பாடுகளையும் நாங்கள் முழுமையாக கண்காணித்து வருகின்றோம். போர் நிறுத்த உடன்படிக்கைகளை எதிரி முழுமையாக கடைபிடிக்கின்றன என்பதனையும் நாங்கள் முழுமையாக அவதானித்து வருகின்றோம். எதிரியினுடைய இராணுவம் மனிதாபிமானமற்ற மதிப்பற்ற இராணுவமாகும். குண்டர் அரசாங்கத்தினால் நடத்தப்படக்கூடிய இனவெறி இராணுவமாகவே காணப்படுகின்றது. அத்தோடு நாங்கள் களத்திலே அனைத்திற்கும் தயாராகவே இருக்கின்றோம். பலஸ்தீனிய மக்களுடைய உரிமைகளை முழுமையாக மீட்டெடுக்கும் வரை எங்களுடைய இந்த போராட்டம் தொடரும் என அல்-குதுஸ் படைப்பிரிவினுடைய ஊடக பேச்சாளர் அபு ஹம்சா அவர்கள் தெரிவித்துள்ளார்.
அத்தோடு அல்-கஸாம் படைப்பிரிவினுடைய ஊடக பேச்சாளர் அபு உபைதா அவர்களுக்கு என்ன நடந்தது என்கின்ற கேள்விகள் தற்போதும் எழுப்பப்படுகின்றன. அபு உபைதா அவர்கள் உயிரோடு இருக்கின்றாரா அல்லது அவர் கொல்லப்பட்டு விட்டாரா என பலரும் கேள்விகளை எழுப்பி வருகின்றார்கள். மேலும் அபு உபைதா அவர்கள் உயிரோடு இருக்கின்றார் என்கின்ற செய்திகளும் சமூக ஊடக வலைத்தளங்களிலே பகிரப்பட்டிருந்தன. ஆனால் உண்மையில் அபு உபைதா அவர்கள் உயிரோடு இருக்கின்றாரா அல்லது கொல்லப்பட்டுள்ளாரா என்பது தொடர்பாக ஹமாஸ் தரப்பினர் எந்தவிதமான உத்தியோகபூர்வமான தகவல்களையும் இன்னும் வெளியிடவில்லை. ஹமாஸினுடைய தலைமைகள் உத்தியோகபூர்வமான தகவல்களை வெளியிடாமல் அபு உபைதா தொடர்பான நிலைப்பாடுகளை வெளிப்படுத்த முடியாது. அதே நேரம் அபு உபைதா என்பது ஒரு தனிநபராக கருதப்படவில்லை என்பதனை தற்போது அபு ஹம்சாவினுடைய அறிக்கையிலிருந்து எங்களுக்கு தெளிவாக புரிந்து கொள்ளலாம். அதாவது அல்-குத்ஸ் படைப்பிரிவின் அபு ஹம்சா என்கின்ற ஊடக பேச்சாளருக்கு பின்னால் இருக்கக்கூடிய தளபதி படுகொலை செய்யப்பட்டதற்கு பின்பு புதிய தளபதி ஒருவர் தெரிவு செய்யப்பட்டு அவர் அபு ஹம்சாவாக வெளிப்படுத்தப்பட்டுள்ளார். எனவே இதே போன்று தான் அபு உபைதா என்கின்ற ஊடக பேச்சாளருக்கு பின்னால் இருக்கக்கூடிய நபர் படுகொலை செய்யப்பட்டிருந்தால் புதிய தளபதி புதிய நபர் தெரிவு செய்யப்பட்டு அபு உபைதா என்கின்ற பெயரில் வெளிப்படுத்தப்படுவார். அதாவது அபு ஹம்சா அபு உபைதா என்பது தனிநபர்கள் அல்ல, ஊடக பேச்சாளர்களுக்காக வழங்கப்பட்டிருக்கக்கூடிய சிறப்பு பெயராகும். எனவே இந்த காணொளி தொடர்பான கருத்துக்களை பதிவிடுங்கள். தொடர்ந்தும் என்னுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.